கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 58 அதிகாரம் உகந்த உபவாசம் எங்க வருதுன்னா 7ஆம் வசனத்தில் வருகிறது. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம், இன்னொன்று உகந்த உபவாசம். அப்படின்னால் அர்த்தம் என்ன? பிரியமான உபவாசம் என்பது உகந்த உபவாசம், அவருக்கு பிரியமான உபவாசம் என்பது அதுதான் உகந்த உபவாசம். வித்தியாசம் என்ன? பிரியமான உபவாசம் அவர் விரும்புகிற, அவர் பிரியப்படுகிற விதத்தில் நாம் செய்கிற உபவாசம். உகந்த உபவாசம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் an acceptable fasting. அவருக்கு உகந்த உபவாசம், அவருக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்லும்போது இந்த 58 அதிகாரத்தில் நாம் படிக்கிற வேளையில் 3ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? உகந்த உபவாசம் பண்ணவில்லை என்றால், அவர் பிரியமான உபவாசம் பண்ணவில்லை என்றால் அவர் நோக்க மாட்டார், அவர் அதை பற்றி அவர் அதை பார்க்கவே மாட்டார். அது he will not consider it. அவர் என்ன செய்ய மாட்டார்? இதை கணக்கில் எடுக்க மாட்டார். அதான் கணக்கில் எடுக்க மாட்டார். அப்போ நான் உபவாசம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் போதாது, உபவாசத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் போதாது, உபவாசித்தேன் என்று சொன்னால் போதாது. ஆண்டவர் அந்த உபவாசத்தை அவர் கன்சிடர் பண்ணணும். ஆமாம், நீ செஞ்சது உபவாசம்தான், அந்த உபவாசத்தில் நீ ஏறெடுத்த ஜெபம் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கன்சிடர் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய நிலைமையில் நம்முடைய உபவாசம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த விதமாக அவர் கன்சிடர் பண்ண வேண்டும் என்றால் இங்கே வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் சொல்கிறது, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது, அதாவது ஆத்துமாவை ஒடுக்குதல்னா சரீர ஒடுக்கம். இங்கே ஆத்துமா என்று சொன்னாலும் அது வந்து சரீர ஒடுக்கத்தை தான் சொல்லியிருக்கிறது. இப்போ சரீரத்தை நாங்கள் ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? அப்போ ஒரு ஒடுக்கம், சரீர ஒடுக்கம். அப்போ நம்ம சாப்பிடாம இருப்பது என்பது சரீரத்துக்கு வந்து நல்லது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது சரீரத்துக்கு மிகவும் நல்லது. வாரத்தில் ஒரு நாள் முழுமையாக நம்ம சாப்பிடாமல் நம்முடைய வயிற்றை நம்ம காலியாக போட்டிருந்தோம்னா அது வந்து சரீரத்துக்கு, நம்முடைய வயிற்றுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லி வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், டாக்டர் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆகவே சாதாரண உலக பிரகாரமான ஆட்கள் கூட ஒரு வாரத்தில் ஒரு நேரமாவது என்ன செய்வாங்கன்னா ஸ்டமக்கு எம்டியாக போடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறது உண்டு. அந்த விதத்தில் வந்து சாப்பிடாம ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இருக்கிறது என்பது நம்முடைய சரீர பிரகாரமாகவே நல்லது தான். ஆகவே நீங்கள் உபவாசம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறதான ஆட்கள் சரி, நம்மளை எத்தனை பேர் வந்து காலையில் சாப்பிடாமல் வந்தோம், எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு வந்தோம், இதை கணக்கில் பார்க்கணும். சாப்பிடாமல் சர்ற ஒடுக்கம் என்றால் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது தான் உபவாசம். அதெல்லாம் வந்து சாப்பிடாம என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் உண்ணாவிரதம். தமிழில் சரியாக சொன்னால் அவன் சரியாக சொல்லியிருக்கிறான். யார்? இந்த பாலிட்டிஷியன்ஸு, அரசியல்வாதிகள் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்படின்னா முன்னால் வந்து உண்ணாவிரதம் போர்டு இருக்கும், ஆனால் பின்னால் வந்து என்ன இருக்கும்னா பிரியாணிலாம் ரெடியாக இருக்கும். என்ன செய்வாங்க? அப்போ என்ன செய்வாங்கன்னா பின்னால் போய் சாப்பிட்டுட்டு முன்னால் வந்து படுத்துக்கிடுவான், முன்னால் வந்து உட்காந்துக்குவான். அதுக்கு பேர் தான் என்னது? உண்ணாவிரதம். சில சமயத்தில் பாஸ்டர்ஸ்கள் உபவாசம் 3 நாள் வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்டர்ஸ் வச்சுருக்கும்போது அந்த பின்னால் ஒரு ஏரியாவில் டீ எல்லாம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து துவக்க காலங்களில் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் நான் ப்ரெஸ்பிட்டர்ஸ் 87 இருந்து இருக்கிறேன். இப்போ ப்ரெஸ்பிட்டர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகும்போது தண்ணி மட்டும் இருக்கும், ஏன்னா தண்ணி குடிச்சிக்கலாம், அவ்வளோதான்.
அது ஒரு கொஞ்ச நாள் பொறுத்த பிற்பாடு கொஞ்சம் ஆட்கள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது என்ன வெறும் தண்ணி மாத்திரம் அப்படின்னு. சரி, ஒரு டீயும் பிஸ்கட்டும் இடையில என்ன செஞ்சீங்க, சாப்பிடுங்கன்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுவும் இல்லை, அப்புறம் திருப்பியும் போராட்டம் பண்ணாங்க. அது எப்படி வெறும் பிஸ்கட்டும் டீயும், எங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, ஆகவே எங்களுக்கு அதை சரிப்பட்டு வரான்னு சொல்லி அப்புறம் இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் சோத்திரம், இனி பிரியாணி மட்டும்தான் கம்மி, அவ்வளோதான். அது மாதிரி இந்த குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சது. அப்போ சபைகளிலே, ஸ்தாபனங்களிலே, ஊழியர்கள் மத்தியிலேயும் அந்த உபவாசம்ங்கிறது பேரளவிலே நடக்கிறதே தவிர உண்மையான உபவாசங்கிறது நம்ம ஆவிக்குரிய சபைகளிலே, போதகர்கள் மத்தியில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ஆண்டவரை ஏமாத்துறோமா? இது 40 நாள் உபவாசம்னு சொல்லி அறிவித்தோம். எத்தனை பேர் வந்து ஒரு நேரமாவது சாப்பிடாம இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்த்தால் தெரியும், எத்தனை பேர் இருந்திருப்பாங்கங்கிறது தெரியும். அது என்ன செய்யலாம்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு படிவத்தை கொடுத்து இந்த 40 நாளில் நீங்கள் எத்தனை நேரம் சாப்பிடாமல் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா, உண்மையில் சொல்லப்போனால் யாரும் நிரப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி நிரப்பி கொடுத்தாலும் பொய்யா வேணுமான்னு நிரப்பி கொடுப்பாங்க. உண்மையில் நிறைய பேர் நிரப்பி கொடுக்கவே மாட்டார்கள். வரவே இல்லையே, நிறைய பேர் வரவே இல்லையே. ஆனால் அப்படின்னால சாப்பிடாமல் இருப்பது என்பதும் அதில் மிக முக்கியமானது. நாம் உணவை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். உணவை வெறுக்கணும். உணவை வெறுத்து என்ன செய்யணும்? செபிக்கணும். உபவாசம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம படிக்கிற ஒரு பாடம், ஒருத்தல் வெறுத்தல். ஒருத்தல் வெறுத்தல். சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும், ஒருக்கணும். கிறிஸ்தவர்கள் அந்த குட் ஃப்ரைடே டைமில், துக்கவெளி நாட்களில் என்ன செய்கிறார்கள்? ஒருத்தல் வெறுத்தல் கொஞ்சம் செய்கிறார்கள். அதே போல இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள், இந்துக்கள் செய்கிறார்கள். அந்த ஒருத்தலும் வெறுத்தலும் பயன்படுகிறது என்று எந்த அடிப்படையில் முதல்ல நான் சொன்னேன்? சரீரப்பிரகாரமாக, மருத்துவ அடிப்படையில் அது பலன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த விதத்தில் நம்ம எடுக்கிறது நல்லது. மற்றும் அல்ல, இன்னொன்று, இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் நாட் ஓன்லி இன் த இன் ஃபிசிக்கலி பட் இன் மென்டலி. மன ரீதியாகவும் அது ரொம்ப ரொம்ப அதை வந்து என்னன்னா உதவியாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு. அந்த கட்டுப்பாடு ஒழுங்கை நாம் என்ன செய்கிறோம்? கடைபிடிப்பதில் உணவை கட்டுப்படுத்துகிறோம். பசி என்ன செய்கிறோம்? கட்டுப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம இந்த 3 நாள் சாப்பிடுவதில்லை, 3 நாள் சாப்பிட மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு கட்டுப்பாடு வேணும். அதுக்கு பெரிய போராட்டம் இருக்கும். சாப்பிடுற நேரம் வந்த உடனே என்னன்னா பசி வரும். சாப்பிடுகிற நேரம் வரும் பொழுதே நமக்கு பசி வரும். இப்போ 1 மணி 1:30 அது 2 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அப்படியே கொதிக்கும். ஆமாம், பசி தாங்காது. அப்போ என்ன செய்வதுன்னே தெரியாது. 3 நாட்கள் உபவாசம் பண்ணுவேன்னு தீர்மானம் போட்டிருக்கிறேன். இப்போ 1:30 மணிக்கே உயிர் போகிற மாதிரி நமக்கு என்ன செய்கிறது? பசி. உயிர் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம்? போய் கிச்சனில் சரண்டர் ஆகிடுவோம். சாத்தான்ட்ட சொல்லுவோம், ஐ சரண்டர், நான் என்ன செய்கிறேன்? நீ கொடுத்த பசிக்கு நான் இப்போ என்ன செய்கிறேன்? நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரணடைஞ்சிருவோம். எதையாவது எடுத்து விழுங்கிடுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? மனசில் ஒரு குற்ற மனசாட்சி. 3 நாள் உபவாசம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணினேன், ஆனால் ஒரே நாள்லையே அதை நான் பிரேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பலவீனம் என்கிறதை உணர்வோம். நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளால் இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஒரு குற்ற உணர்வாகவே நமக்குள்ளால் இருக்கும். நம்ம ஒரு பெரிய பாவம் செஞ்சது மாதிரியே மனசில் தோணும். பெரிய பாவமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற 3 நாள் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு உடைத்து விட்டேனே. சரி, 3 நாட்கள் 7 நாள் உபவாசம் அப்படி பண்ணும்போது 3 நாட்கள் பண்ணியாச்சுது.
இப்போ 4 நாள் பண்ணுகிற சமயத்தில் 3 நாள்லையோ 2 நாள் 3 நாள் போன உடனேயே என்னன்னா அதுக்கு பிறகு அதாவது 1ஆம் நாள் தாண்டின பிற்பாடு 3 நாள் வரையிலையும் சில சமயத்தில் என்னென்னா பசி வராது. ஒரு நாள் தாண்டிட்டோன்னு வச்சுக்கிங்க, தென் ஒரு 2 நாளைக்கு பசி கொஞ்சம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுவோம். 3ஆம் நாள் இருக்கு பாருங்கள், அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் வரும். அன்றைக்கு என்ன செய்யணும், சாப்பிட்றணும் போலவே, சரி 3 நாள் உபவாசம் பண்ணிட்டோம், இது என்ன செஞ்சுருவோம், முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்தே எப்போ முடிக்கலாம் நீ முடிக்க வேண்டாமா ஒரு போராட்டம். கடைசியில் சாயங்காலத்தில் ஒரு தீர்மானம், 3 நாள் எடுத்துட்டோம்ல, சரி போதும் அப்படின்னு சொல்லி 3ஆவது நாள் சாயங்காலம் சாப்பிட்ருவோம். அப்பவும் நம்முடைய மனசாட்சி பாதிப்பு நிற்காது. காரணம் 7 நாள்னு தீர்மானம் பண்ணிட்டோம் பாருங்கள். 7 நாள் தீர்மானம் பண்ணிவிட்டு 3 நாள் முடிக்கிற சமயத்தில் நமக்கு மனசாட்சி பாதிக்கும். நம்ம தீர்மானத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சரி, இந்த 3ஆவது நாள் வர போராட்டத்தை மேற்கொண்டோம் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். 7ஆம் நாள் வரும் பொழுது நமக்கு முடிக்க போகிறோம், அன்னைக்கு பசி வரும், சாப்பிட்ருவோம். ஆனால் இது 21 டேஸ்ன்னு சொல்லும்போது இப்படியே என்னென்னா 3 நாளைக்கு ஒரு முறை, இல்லை 7 நாளைக்கு ஒரு முறை, அப்படியே அந்த பசி அப்போ என்ன செய்யணும், பயங்கரமாக நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஜெயித்து 40 நாட்களும் முடிக்கும்போது, 40 நாள் உபவாசம் என்றால் 40 நாள் முடிக்கிற சமயத்தில் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து என்ன செய்வார்கள், பறந்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். ஒரு கழுகு ஒரு சில வருஷங்கள் தான், கொஞ்ச நாள் குறிப்பிட்ட வருஷம்தான் உயிரோடு வாழுமா. ஆனால் அந்த சமயத்தில் என்னென்னா அதனுடைய இறக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வீக்காகும், பலவீனமாகும். இது என்ன செய்யும் அப்படின்னா, போய் பாறைக்கு இடையில உட்கார்ந்து தன்னுடைய அழகை என்ன செய்யும், முதல்ல நல்ல பாறையில் உரசி தேய்ச்சி அதை கலத்திடும். அப்புறம் புதிய அலகு வருமா. அந்த புதிய அலகை கொண்டு என்ன செய்யும் என்றால் தன்னுடைய சிறகுகள் அந்த எல்லாத்தையும் ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் அதை அப்படியே உதறி வீசும். கடைசியில் மொட்டை கழுகாக மாறுமா. மொட்டை கழுகாக மாறினப்பாடு புதிதாக இறக்கைகள் எல்லாம் முளைத்து வரும் பாருங்க. அது 40 நாள் குறிப்பிட்ட நாட்கள் அதை உட்கார்ந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உதறி அதெல்லாம் என்ன செய்து விட்ட எல்லாம் இழந்து மொட்டை கழுகாகி மாறி அதுக்கு பிறகு புது பலன் அடைந்து செட்டையில் எடுத்து என்ன செய்யும், பறந்து எழும்புமா. அதுக்கு பிறகு அதனுடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குமா. எனக்கு அந்த வருஷம் எனக்கு ஞாபகத்தில் இப்போ இல்லை, பல மடங்கு அதனுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கழுகு ஆயுசு நாட்கள் பெருக செய்வதற்கு இப்படி ஒரு ப்ராசஸ் அதுக்கு கடவுளை வச்சிருக்கார். அப்படி என்றால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் நாம் வெற்றியடைய, நம்ம நிலை நிற்பதற்கு, நீண்ட நாட்கள் நிலை நிற்பதற்கு, ஓடுவதற்கு, நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, மாம்சத்தை ஜெயிப்பதற்கு இந்த ஃபாஸ்டிங், இந்த உபவாச ஜபம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் புது பலன் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அப்பப்போ பலவீனம் வரும், அப்பப்போ நமக்குடைய சரீரத்திலையும் ஆத்மாவிலையும் இளைத்து போகிறவர்களாக இருப்போம். ஆனால் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அந்த இளைப்பில் அப்படி இளைத்து சோர்ந்து அழிந்து போக மாட்டார்கள், மறுபடியும் புது பலன் அடைவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நம்ம எல்லாருக்கும் பாருங்கள், இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், சில நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பு வரும். ஒரு இளைப்புன்னா என்னது, சரீர இளைப்பு நான் சொல்லலை, மனதில் ஒரு இளைப்பு என்ன செய்யும், வரும். அந்த மனதில் வர இளைப்பு என்னென்னா, ஏன் நான் ஊழியம் செய்யணும், நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் பைபிள் படிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், ஒரு இளைப்பு வரும். எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படி கூட தோணும். வீட்டில் ஏன் இருக்கணும், வீட்டில் இருந்து சமைச்சு போட்டு ஒரு இளைப்பு வந்துடும். புருஷன் கூட வாழ்ந்து ஒரு இளைப்பு வந்துடும். மனைவி கூட வாழ்ந்து ஒரு இளைப்பு வந்துடும். ஆஃபீஸுக்கு போய் அங்கே வேலை செய்து கடைசியில் அங்கே அந்த ஆஃபீஸில் இருக்கிறது ஒரு இளைப்பு வரத்தான் செய்யும். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஒரு இளைப்பு என்ன செய்யும், வரும். இளைப்பு வருதா இல்லையா, அப்பப்போ வருது இல்லையா, ஆமாம். அப்போ அது வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், உபவாசம் இருந்தால் அந்த இளைப்பு என்ன செய்யும், போகும். மறுபடியும் என்ன செய்யும், கொஞ்ச நாள் வண்டி நல்ல உற்சாகமாக ஓடும். ஆகவே
சரீரத்தை ஒடுக்குவது, புசியாமல் இருப்பது அப்படி என்கிறத பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். புசியாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல. அப்படின்னு என்ன செய்யணும்? உபவாசம் என்று சொல்லும் பொழுது வேலைகள் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால தான் சாப்பிட்றதையுமே நம்ம என்ன செய்கிறோம்? தவிர்ப்பது. காரணம் என்னென்னா, சமைக்க வேண்டியது வருமே, வேலை செய்யணுமே. 3 நாள் வேலைக்கு போனால் தான் ஜாமானங்கள் வாங்க முடியும், சமையல் பண்ண முடியும். 3 நாள் வேலைக்கு போகாமல் 3 நாள் என்ன செய்யக்கூடாது? உபவாசம்னா 3 நாள் வேலைக்கு போகக்கூடாது. 40 நாள் உபவாசம்னா 40 நாள் என்ன செய்யணும்? லாங் லீவ் போடணும், லாஸ் ஆஃப் பே போடணும். போட்டாலும் பரவாயில்ல, போட்டு 40 நாள் உபவாசம் பண்ணலாம். அந்த 40 நாளும் வீட்டில் எல்லாருக்கும் உபவாசம் அப்படின்னு சொன்னால், நினிவே நகரத்தார் எவ்வளோ நாள் உபவாசம் பண்ணாங்க? 40 நாட்கள் உபவாசம் பண்ணார்கள். கர்த்தர் பெரிய இரக்கத்தை அந்த தேசத்துக்கே கட்டளையிட்டார். அதே போல் நம்ம குடும்பம் அந்த மாதிரிலாம் உபவாசம் பண்ணோன்னா கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் பெரிய இரக்கத்தை செய்வார். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்தினாலும் இது லகுவான காரியம் இல்லை. இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து மக்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே இதில் தான் என்னென்னா பிழை அல்லாவிட நம்ம உயிர், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பலன் அடைவதும் நம்முடைய வாழ்க்கையில் உயிர் மீட்சி அடைவதும் எல்லாமே இதில் தான் இருக்கிறது. உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்றால் சும்மா எழுப்புதல் அப்படின்னு சத்தம் போட்டால் எழுப்புதல் வராது. எல்லா சபையில் என்ன சொல்கிறாங்க? எழுப்புதல் வர வேண்டும் எல்லாம் அதை ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் உண்மையாக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள்? சபையில் இப்படிப்பட்டதான ஜெபங்கள் இருக்கும் என்றால், குடும்பங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்கள் இருக்கும்னா, நம்ம சபையில் வர்ற ஆட்கள் தூங்கிட்டு இருக்கவே மாட்டாங்க, செயல்படாமல் இருக்கவே மாட்டாங்க, எல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க, செயல்படுவார்கள். அபிஷேகம் இறங்கும், பிசாசு ஓடும், வியாதிகள் சுகமாகும். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அவற்றை என்ன செய்வதற்கு வல்லமுள்ள தேவன். அப்போ அந்த விஷன் தரிசனத்தோடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது. ஒரு காலத்தில் நான் கற்பனை பண்ணி பார்த்தாலும் இப்படி ஒரு இடத்த வாங்கி இப்படி ஒரு ஆலயம் இங்கே வருமா அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத காரியம். இதை பிளான் பண்ணி செய்யலை, ஜெபம் மட்டும்தான் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது கூட இன்னும் ஜெபம் பண்ணோம், அவ்வளோதான். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ இந்த காரியங்களை செய்ய வேண்டிய காலங்களில் அவர் செய்து இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துமா? அது காரணம் என்னென்னா, ஜெபமும் உபவாசமும் தான் என்பதை மறந்து போகக்கூடாது. அது எல்லாமே மக்கள் பார்த்தோன்னு சொன்னால் இவங்ககிட்டலாம் எப்படி பணம் கேட்க முடியும், யார் பணம் கொடுப்பா அப்படி இப்படின்னு யோசித்தோன்னு சொன்னால் யோசிக்கலாம். உண்மையில இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கா பாருங்க. அவ்விதமாய் கர்த்தர் செய்வதற்கு வல்லமுள்ள தேவன். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இந்த இடத்துல ஒருத்தர் ஜெபம் பண்ணார். பாஸ்டர் ராஜமணியா இல்லை பாஸ்டர் சோனராஜா நினைக்கிறேன். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய இந்த இடத்துல ஆலயத்தை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. இடத்த வாங்கியாச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணார், வெள்ளியும் பொன்னும் அந்த வார்த்தை எனக்கு அப்படி மனசில் பதிஞ்சிட்டு. வெள்ளியும் பொன்னும், கையில் பணம் இல்லை, ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறார், வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ண ஜெபத்தை விசுவாசித்தது. அந்த நாளில் கர்த்தர் அதுக்கு பிறகு அற்புதமாய் காரியங்களை அவர் செய்தார். இங்கே நான் சொல்கிற விஷயம் என்ன அடுத்தது? கட்டாயமாய் வேலை செய்யாமல் நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் பண்ண வேண்டும். வேலை செய்யாமல் உபவாசம் பண்ணணும், கழுகை போல காத்திருக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். அப்படி நம்ம சரியாக நம்ம இருந்தோம்னா உயிர் மீட்சி வரும், எழுப்புதலும் வரும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிகூர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பது ஜெபமும் உபவாசமும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள்? சபையை கூட்டுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய காரியமெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்களை கர்த்தர் செய்து விடுவார். உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கும். கையை நீட்டினோட, அதாவது கோலை நீட்டினோட செங்கடல் என்ன செஞ்சது? 2ஆய் பிளந்தது.
பாறையில் அடித்த உடனே தண்ணீர் என்ன செய்தது? வந்தது. வானத்திலிருந்து மன்னா என்ன செய்தது? பெய்தது. இப்படிலாம் செய்த கர்த்தர் தம்முடைய சபையில் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்வதற்கு, உங்கள் குடும்பங்களை செய்வதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படினால இந்த நாட்களிலே நம்ம மக்களுக்கு இதை சரியாக போதிக்கணும். சரியாக போதித்து திரும்ப என்ன செய்யணும்? நாம் உயிரடைய வேணும். உயிரடைதல் என்ன? இந்த அனுபவங்களை பெற வேண்டும். ஆதி சபையார் இருந்த அனுபவங்கள், யோவேல் காலத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப இந்த அனுபவத்தை அடைவதற்கு உற்சாகப்படுத்தினது போல நாம் அதை செய்து கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதாவது சாப்பிடாமல் இருக்கணும், வேலை செய்யாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. இதுதான் பெரிய, வேலைக்கு போகாமல் இப்படி இருக்கிறது. லீவு கிடைக்குமா? எதுக்கெல்லாமோ லீவ் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ இதுக்கும் நம்ம இந்த லீவெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் லீவ் எடுப்போம் இல்லையா? அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உபவாசம் பண்ணோன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சொல்கிற எனக்கு லீவ் கிடையாது அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? போக முடியாதுல்ல. எத்தனை நாள் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்கிறோம். ஆனால் உபவாசம் பண்ண போகிற சமயத்தில் அந்த உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகுது பாருங்கள், அதெல்லாம் கூட சரியாயிடும். ஸ்தோத்திரம். உடம்பில் இருக்கிற பாதியில் முழு வியாதியுமே சுகமாகிடும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்கள், ப்ராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன். ஆகவே கை கால் வலியாக இருக்குது, அந்த வலி இந்த வலி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறவர் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக. இந்த உபவாச ஜெபத்தின் மூலமான என்ன? யாரோ நமக்கு உபவாசம் பண்ணுவாங்க, வந்து உட்கார்ந்து தூங்கினா போதும் நமக்கு சுகம் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அவர்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதே போல் அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லி இருப்பது ஆங்கில பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். ஆங்கில பைபிள் யாராவது இருந்தால் அதை நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஃபோனில் கூட நீங்கள் போடலாம். போட்டு ஆங்கிலத்தில் அதை வாசித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டு, வேலை செய்கிறவர்கள் சுரண்டாமலும் அப்படின்னு இருக்கும். அர்த்தம் வேறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்யாமலும் கட்டாயம் வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் அது இருக்கா பாருங்க. Wherever we have we fasted, say they, and those cease not. Wherever have we afflicted our soul, and thou takest no knowledge. Behold, in the day of your fast you find pleasure and exalt all your labors. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருப்பது என்னென்னு சொன்னால், வேலை ஆட்கிட்ட சுரண்டாமலோன்னு இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வேலை ஆட்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சுரண்டக்கூடாது. இப்போ இதுலேருந்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை முரண்பாடாக வைத்துக்கொண்டு நம்ம சரீரத்தை ஒடுக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? வேலையும் செய்யவில்லை தான், வேலையும் செய்யாமல் சரீரத்தையும் ஒடுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீர்திருத்தாமல், மனம் திரும்பாமல், வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ் டேக்கிங் ஃபாஸ்டிங், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறது என்கிறது இஸ்லாமியர்கள் உபவாசிப்பது போல, இந்துக்கள் விரதம் இருக்கிறது போல. அதனால நமக்கு எந்த விதத்திலையும் ஆத்மாவுக்கு பயன் தராது. சரீர பிரகாரமாக சில நன்மைகள் கிடைக்குமே தவிர ஆன்மீக பிரகாரமாக நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்கு உதவி செய்யாது. அப்படின்னா நம் மனம் திரும்புதல் அடிப்படையாக இருக்க வேண்டும். மனம் திரும்பி நம்ம என்ன உபவாசம் பண்ணணும். மனம் திரும்புவதற்காக உபவாசிக்கலாம். அதே போல் மனம் திரும்பி என்ன செய்யணும்? உபவாசிக்க வேண்டியது அவசியம். சும்மா மனம் திரும்பாமல் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாப்பிடாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணுறேன், அவர் எனக்கு குழந்தையை கொடுக்கணும், அவனுக்கு வேலையை கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட போராடுவது அல்ல. அப்படி போராடினா தொடைச்சந்தை பிடிச்சது இழுத்து விட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்? யாக்கோபு என்ன செய்தான்? உட்காந்து முழுவதும் நிறனை ஆசீர்வதித்தொழில் விட மாட்டேன்னு சொன்னான். கர்த்தர் கடைசி என்ன செஞ்சார்? தொடைச்சந்தையே பிடிச்சி இழுத்துட்டாரு. அப்புறம் காலமெல்லாம் நொண்டி என்ன செய்தான்? நடந்தான் அப்படின்ற சொல்லி நம்ம பார்க்குறோமே. ஆகவே ஆண்டவரை கட்டாயப்படுத்தி பிடிச்சி நிறுத்தி அப்படிலாம் வழிப்பறி கொள்ளைக்கார மாதிரி வாங்கணும்னா நடக்கவே நடக்காது.
அவன் நம்ம என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். கர்த்தர் கேட்டார், உன் பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ சமீபத்தில் ஒருத்தன் டிவியில் கேட்டான், ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டான், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டான். நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். அதுக்கு அர்த்தம் வேற, அவன் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் வேற. கர்த்தர் இங்கே கேட்ட கேள்விக்கு அர்த்தமே பேர் என்னன்னு கேட்ட அர்த்தம் வேற. இவன் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன நோக்கத்தோடு கேட்டான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போட்டுட்ருக்குறாங்களே. ஒரு கிறிஸ்தவ பேரை சொல்லிட்டான்னா பெரிய கலவரமாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரச்சனை பண்ணிடலாம். ஒரு இஸ்லாமியன் பேரை சொல்லியிருந்தா இஸ்லாமியன் என்கிற பெயரை அடிப்படையில் வைத்து இந்த வாத்தியார் கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விதத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம பேரை கேட்பாங்க, இவன் கிறிஸ்தவனாக இருக்கிறானா அப்படிங்கிறத பார்த்து பிரச்சனை பண்ணுவதற்காக. ஆண்டவர் இந்த யாக்கோபிடத்தில் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, யாக்கோபு அப்படிங்கிற பெயரை அவன் சொல்லும் பொழுதே அவனுக்கு தெரியும் அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன, எத்தன். அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை உணர வேண்டும், அவனுடைய பாவத்தை உணர வேண்டும் என்று கர்த்தர் பாவத்தை உணர்த்தும்படியாகத்தான் அந்த கேள்வி என்ன செய்தார், கேட்டார், வாட் இஸ் யுவர் நேம். அவன் சொன்னான் யாக்கோபு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த இப்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஒருத்தருடைய பேர் கருப்பன் அப்படின்னு உதாரணத்துக்கு யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நினச்சிக்கிங்க, கருப்பன் அப்படின்னு இருக்க வச்சுக்கிங்க. அப்போது உன் பெயர் என்னன்னா அவன் கருப்பன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் கருப்பாக இருக்கிறேனுங்கிறது அவன் உடனே என்ன செய்வோம், மனசில் வரும் இல்லையா? அதே மாதிரி யாக்கோபுன்னா நமக்கு புரியலை, ஆனால் அது யாக்கோபு என்றால் அவனுக்கே புரியும். அந்த அர்த்தம் அந்த பேரில் வெளிப்படுகிற இருக்கிறபடினாலே அவன் எத்தன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ உண்மையில எத்தன் தானா? ஆமாம் எத்தன் தான். யாரை ஏமாற்றினான்? ஏசாவை ஏமாற்றினான். அதே போல் அவனுடைய யாரை மாட்டினான்? மாமனாரை ஏமாற்றினானா? யாரா? அப்பாவை ஏமாற்றினான். மாமனாரை ஏமாற்றினானா தெரியல. பிறகு இவன் வாழ்க்கையில் அப்படியே என்னன்னா ஒரு குழப்பமான ஏமாற்றம். ஆகவே ஆண்டவர் அதை உணர்த்தும்படியாக அந்த கேள்வியை கேட்டார். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, நேர் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காணிக்கை கொடுக்கறதுனாலையும் தசம்பாகம் கொடுக்கறதுனாலையும் கர்த்தர் ஏமாந்து போக மாட்டார். அதை நீங்கள் வாசிக்கும்போது பலியை பார்க்கிலும் இறக்க மத்தேயு 12:7 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால். அப்போ பலியை அல்ல. அப்போ உபவாசம் என்பது இட்ஸ் a sacrifice. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், சாப்பாட்டை என்ன செய்கிறோம், தியாகம் பண்ணுகிறோம். அப்போ அந்த தியாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும், நாம் அந்த நேரம் சாப்பாட்டை சாப்பிடலைன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவு ஆகிற பணத்தை என்ன செய்யணும், அதை கொண்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பில்டிங் ஃபண்டில் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அது அநேக ஏழைகளுக்கு உதவிக்காக அது அரிசியாக கொண்டு வைக்கலாம், மூட்டையாக கொண்டு வைக்கலாம். இது எந்த விதத்தில் காய்கறி ஏதோ ஒரு ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் உதவி செய்வதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். அதெல்லாம் விஷயம். நான் சொல்கிறது சாக்ரிஃபைஸ், பலியை அல்ல. நம்ம உபவாசம் என்பது முக்கியம் அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இரக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார், மன மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார், வாழ்க்கை மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் நாம் 100 நாள் உபவாசம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லவே இல்லை. அப்போ உபவாசம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். ஒவ்வொரு நாளும் என்னென்னா நம்ம குறைகளை உணர்ந்து, ஆண்டவரே என்கிட்ட இச்சை இருக்கிறது, என்கிட்ட பொருளாசை இருக்கிறது, என்கிட்ட பொறாமை இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றையாக கண்டுபிடிச்சி அறிக்கை செஞ்சு நம்ம விடுதலை பெறணும். அதைத்தான் நீங்கள் 58ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். 6ஆம் வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கு, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். ஆமாம். அப்போ அந்த விதத்தில் நாம் என்ன செய்யணும்னா, இந்த பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற பணத்தை, அதை சாப்பிடாமல் நம்ம மிச்சமாக இருக்கிற அந்த எடுக்கிற பணத்தை என்ன செய்ய வேண்டும், நம்ம கொண்டு போய் பேங்கில் போடுறதில்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம கிச்சனில் ஒரு பொருள் வாங்குறதில்ல. அந்த பணத்தை என்ன செய்யணும்,
என்ன செய்யணும், நம்ம பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா ஒருத்தனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரத்து கொண்டவனை வீட்டில் சேர்த்துக்கொள்ளணும் அர்த்தம். அவனுக்கு ஒரு வீடுக்கு என்ன செய்யணும், கட்டி கொடுக்க வேண்டும். உண்மையாக எல்லாரும் உபவாசம் பண்ணால் அந்த பணத்தையெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்னா வீடு கட்டி கொடுக்கலாம். இந்த 4th ரீஜனில் பி சோனில் நினைக்கிறேன், குப்பமேட்டு பக்கம், குப்பமேடு, ஆமாம் ஏ சோனில் தான். அங்கே போன 2 வாரத்துக்கு முந்தி கூட இந்த அம்மா வந்து ஐயா அந்த வீடு கட்டி கொடுங்கிற கேட்டாங்க. அந்த மாதிரி சில ஆட்கள் வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக வீடு இல்லாமல் தெருவில் இருக்கிறாங்க. தெருவில் இருக்கிற ஆட்கள் ஆனால் சபைக்கு வராங்க, வீடு கேட்குறாங்க. வீடு கட்டி கொடுக்க நம்ம முடியுமா முடியாதா? முடியும். நம்ம எல்லாம் ஒழுங்காக உபவாசம் பண்ணால் அந்த பணத்தை சேகரித்து என்ன செய்யலாம். நம்ம அடுத்த முறை உபவாசம் பண்ண ஒரு பெரிய பெட்டி இங்கே வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசத்தில் எடுக்கிற காணிக்கை என்ன செய்யணும், அது இந்த விதமாக ஏழைகளுக்கு ஒரு வீடு ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது உபவாச நாட்கள் மூலமாக கிடைக்கிற காணிக்கை ஒரு வீடு ஒரு ஏழைக்கு கட்டி கொடுக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏதோ நம்ம இந்த மாதிரி 40 நாள் சொல்லி ஆண்டவர் ஏமாற்றிட்டு உட்கார்ந்தா தொலைச்சே போடுவார். இனிமேல் அந்த பிஸ்னஸே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் சீட்டை கொடுத்தேன், 3 நாள் எல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அதை எங்கேயோ தொலைச்சிட்டு சரியாக வந்தாலும் வர்ற ஆட்கள் ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணுறார்களா? காலையில் 10 மணிக்கு வர்றாங்கன்னா காலையில் 8 மணிக்கு நல்லா மூக்கப்படி சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு அவசரமாக ஜெபத்தை முடித்து 1:30-2 மணிக்குள்ளால போய் மறுபடியும் நல்ல சாப்பாடு. இதுதான் உபவாசம் என்று சொல்லுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எனக்கு உகந்த உபவாசம் என்பது என்ன செய்யணும், நீ சாப்பாட்டை என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும், ஒறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்கிறார். எனக்கு இந்த சுகர் வந்த பிற்பாடு ஃபாஸ்டிங் ரொம்ப பண்ணுறதெல்லாம் நான் குறைச்சிட்டேன். இந்த 21 நாள் 40 நாளெல்லாம் அதுக்கு பிறகு நான் பண்ணதே கிடையாது, சுகர் வந்த பிறகு. ஆனால் இப்போ இந்த உபவாச நாட்களில் நான் வந்து இங்கே வர்றேன்னா உபவாசத்தோடு தான் நான் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் காலையில் பாஸ்டர் மோகன் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டீங்க, எப்படி உபவாசம் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் சுகர் இருக்கே அப்படின்னு. அது எப்படி எடுத்துருவேன், காலையில் என்ன செய்வதில்லை, சுகர் மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். உபவாசம் எடுக்கும்பொழுது ஞானமாக இருக்கணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா உபவாசம் இருக்கும்போது காலையில் என்ன செய்வாங்க, சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டு வருவான், வழியிலே விழுந்து செத்தே போயிடுவான். சோத்திரம். அதனால் என்ன செய்யக்கூடாது, சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டு உபவாசம் எடுக்கக்கூடாது. ஒருவேளை 3 நேரம் நீங்கள் ஒருவேளை உபவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த நாள் முழுமையும் என்ன செய்யக்கூடாது, சுகர் மாத்திரை எடுக்கவே கூடாது. சொல்கிற புரிஞ்சுதான் உங்களுக்கு எத்தனை பேர் புரிகிறது? அதனால் நம்ம எப்படியாவது முடிந்த அளவுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கிறது. உண்மையாக மனம் திரும்புதலுக்கு உபவாசம் பண்ணணும். நினிவே பட்டணத்தார் 40 நாள் உபவாசம் பண்ணி என்ன செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். அதே போல் நம்ம எடுக்கிற உபவாசம் அதன் மூலமாக நமக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். மனம் திரும்ப 7 சபைக்கு சொல்கிறார் பாருங்க, நீ மனம் திரும்பு. அப்போ சபை மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு. அதே போல் ஒரு விசுவாசி மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு. ஒரு ஊழியக்காரன் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு. ஒரு குடும்பம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டு. அந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்களை எடுத்து வெளியே எறிய வேண்டுமோ, தூக்கி வீச வேண்டுமோ, அவைகளை அகற்றி பரிசுத்தம் அடைவதற்காக என்ன செய்வதற்காக உபவாசம், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் அடைவதற்காக என்ன செய்யணும், உபவாசிக்க வேண்டும். சும்மா நேரம் போக்குறதுக்கல்ல. அப்போ அது இல்லாமல் பண்ணுற அந்த உபவாசத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? இந்த 40 நாள் சொல்லிட்டு நம்ம போட்டு ஆண்டவரை ஏமாத்துற மட்டும் இல்லை, ஊரையே ஏமாத்துற வேலை போடும். 40 நாள் உபவாச ஜபம் அப்படின்னு யூடியூப்லேயும் போட்டு உபவாச ஜபம் அப்படின்னு போட்டுட்டு ஊர் உலகமெல்லாம் தெரிந்து கொண்டாலும் எத்தனை பேர் உபவாசித்தார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16 படிக்கிற சமயத்தில் கர்த்தர் மாயக்காரரை போல என்ன செய்ய வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம். டோன்ட் ஃபாஸ்ட் ஆஸ் எ ஹிப்போக்ரைட்ஸ். மாயக்காரரை போல என்ன செய்ய வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது சும்மா அப்படி உபவாசம்னு சொல்லிக்கிட்டு வெளியில எல்லாம் உபவாசம்,
பிரதர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? ஆமாம். என்ன பார்த்தா ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பிரதர் அப்படின்னு அடுத்தது கேட்க வேண்டியது. அது சொல்லுவார், ஏன் கேட்குறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க. இல்லை நான் ஒரு 3 நாள் உபவாசமாக இருக்கேன். இதுக்கு பேர் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட்டு. இவர் உண்மையாக சொல்லப்போனால் 3 நாள் உபவாசம் இருக்கிறார் அப்படின்னா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், காலையில் வந்து இதுக்கு முன்னால் இட்லி சாப்பிட்டாரு, தோசை சாப்பிட்டாரு, இதெல்லாம் சாப்பிட்டாரு. இப்போ காலையில் என்னன்னா, காலைல ஒரு 4 முட்டை, அப்புறம் ஒரு பூஸ்ட்டு, இல்லைன்னா இப்படி எதையாவது பூஸ்ட்டு திரும்ப பூஸ்டே குடிச்சிக்கிட்டு வேறு சாப்பாடை கொஞ்சம் மாட்டி இருக்கிறாரு. அவ்வளோதான், சாப்பாடை மாற்றி இருக்கிறாரு. வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடாம இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட் எடுக்கிறார். அவ்வளோதான். இப்போ விலை கூடுனதான ஆகாரங்கள், கொஞ்சம் சத்து கூடுதலாக இருக்கும். ஆனால் வழக்கமான சாப்பாடு சாப்பிடல. நான் இன்றைக்கி டிஃபனே சாப்பிடல பிரதர், சோத்திரம். ஆனால் மத்தியானம் சாப்பாடே சாப்பிடல. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இவர் உபவாசமே அல்ல. சுனிதா வில்லியம்ஸ் அங்கே போய் என்னென்னா, அங்கே பிரியாணியை சாப்பிட்றாங்க. மேலே அவங்க சாப்பிட்ற சாப்பாடே எப்படி அந்த இடத்துக்கு ஏற்றாக்கில் சிலது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் ரெடிமேடு, எல்லாமே என்னென்ன கேப்சூல், என்னென்ன விதத்தில் வந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உடம்பு இழைக்காது. அதனால தான் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க கேட்கும். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்ல காரணம் என்னென்னா, உடம்பில் வித்தியாசமே தெரியாது. ஏன்னா இவர் அப்படி என்ன செய்யலை, உண்மையில் சாப்பாட்டை என்ன செய்யலை, வெறுக்கவில்லை. அந்த மாதிரி என்னன்னா, நம்ம உண்மையற்ற விதமாக உபவாசிக்கும் பொழுது, உபவாசம்ங்கிற பெயரை சொல்லி ஜெபத்துக்கு வர்றோம், ஆனால் சாப்பிட்டுட்டு வர்றோம்னா மாயக்காரரேன்னு கத்த சொல்கிறார். மாயக்காரரே, யூ ஆர் ஹிப்போக்ரைட். நீ உபவாசம்னு சொல்லிக்கிட்டு காலையில் நீ என்ன சாப்பிட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் 2 மணி வரை உபவாசம், அடுத்த 40 நாள் 21 நாள் வரும்போது, அடுத்த நவம்பரில் வருது இல்லையா அந்த ஜெபம், இன்னும் அது உண்மையான உபவாசமாக இருக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கணும். இதைத்தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், 58வது அதிகாரத்தில் படிக்கிறோம். 58 அதிகாரத்தில் படிக்கிறோம். வேகமாக இனி ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆகவே இப்போ நான் சொல்ல போகிற காரியம், உகந்த உபவாசம் என்று சொல்லும்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக வாசிக்கக்கூடாது. இப்போ வாசித்த அந்த வசனம் பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் 14-18 வரை உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கிறதன் படி, இட் ஷுட் நாட் பி எ ட்ரெடிஷ்னல் ஒன். இது வந்து ஒரு சடங்குக்காக, ஒரு சடங்காச்சாரமாக, சும்மா வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ சாப்பிடாம இருக்கிறோம், உபவாசம் ஜெபம் பண்ணுறதில்லை. அப்படியே ஜெபம் பண்ணாலும் வழக்கமாக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க இதையோ சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். தெர் இஸ் நோ ஃபோக்கஸ் அட் ஆல். அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு ஃபோக்கஸ் இல்லை, ஒரு லட்சியம் இல்லை. அப்போ அது லட்சியம் இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது. உபவாசம் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இல்லாமல் நான் உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வீட்டில் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் உபவாசம் போர்டு போடக்கூடாது கிச்சனில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு எனக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கிச்சனில் போர்டு போட்டால், இங்கே நான் உபவாசமாக இருக்கேன்னு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்கன்னா, இவ உட்காந்து என்ன பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் என்ன சமைக்காமல் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. புருஷனையும் ஏமாற்றி ஆண்டவரை ஏமாத்தலாம். பெண்களை மட்டும் சொல்லலை, இதே விதமாக ஆண்களும் என்ன செய்யலாம். ஆகவே இப்போ எங்கேயாவது கல்யாணம் விட்டு போகிற சமயத்தில் பிரதர் சாப்பிட்டுட்டு போங்க அப்படி, ஐயோ இல்லை நான் உபவாசம், ஸ்தோத்திரம். நீ ஊரையும் ஏமாத்துற, கத்தரையும் ஏமாத்துற. சில ஆட்கள் அப்படி என்னன்னா, அங்கே சாப்பிட விருப்பம் இல்லைன்னா உபவாசம்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப தப்பு, அப்படி செய்யவே கூடாது. கர்த்தருக்கு உகந்த உபவாசங்கிற வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் என்பது இதற்கும் பொருந்தும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் என்று சொன்னால், இந்த மாதிரிலாம் எதையோ சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாமே கர்த்தருடைய காரியங்களை சொல்லி நம்ம செய்கிற பித்தலாற்றோன்னு சொல்லலாம் தமிழ் வார்த்தை. அந்த விதமாக என்ன சொல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவரை அந்த காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, ஃபாஸ்டிங் ஃபார் ரிப்பன்டன்ஸ். நம்ம ஜெபிக்கிறது, அதுக்கு உபவாசம் என்பது
நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ குறிப்புகள் நான் சொல்கிறதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இப்போ ரெண்டாவது என்னென்னா, நம்ம மனம் திரும்புதலுக்காக, நோக்கம் இல்லாமல் கூட நம்ம மனம் திரும்புதலுக்காக என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்க வேண்டும். யோவேல் 2:12 யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் இருக்கிறதன்படி, அங்கே சொல்லப்பட்டதன்படி அதாவது உகந்த உபவாசம் என்று சொல்லணும். நம்ம மனம் திரும்ப வேண்டும். என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். உபவாசம் எடுத்த பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் பொறாமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும், கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும், கூடிடக்கூடாது. சோத்திரம். அதே போல் நமக்கு உபவாசம் எடுத்த பிற்பாடு டிவி பார்க்கறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சினிமா பார்க்கறது குறைஞ்சிருக்கணும், சுத்தமாக அடியோடு போயிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். சீரியல் பார்க்குறது ஆண்டவர் எனக்கு விடுதலை தாரும், சினிமா பார்க்குறது எனக்கு விடுதலை தாரும், அசுத்தமான காரியங்களை பார்க்க எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் விடுதலையை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசித்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சாட்சி வந்து சொல்லணும்னு நான் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் முடிச்ச பிற்பாடு உபவாசம் ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ஆவிக்குரிய மேட்டிமை வரும். என்ன செய்வாங்க? உபவாசம் முடித்த உடனே வந்து சபையில் சாட்சி சொல்லுவாங்க. 40 நாட்கள் நான் வந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார், 40 நாளுக்கு உபவாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி பெருசாக சொல்லுவாங்க. ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படியே செஞ்சிருந்தாலும் அதை சபையில் எழும்பி சாட்சி சொன்ன பிறகு அடுத்த நாளே உங்களுக்கு பயங்கரமான சோதனை வரும், பயங்கரமான சோதனை வரும். அதுவரை வராத பிரச்சனை எல்லாம் வரும் உங்களுக்கு. ஆகவே இந்த மேட்டிமை பெருமையை நீங்கள் பட்ட போது அதை கேட்டுக்கொண்டிருந்ததான பிசாசு உடனே மேலே போவான். எங்கே? தேவ சமூகத்தில் போய் அங்கே நிற்பான். என்னப்பா வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நீ பூமியெல்லாம் சுற்றி போனாயா, போயிட்டு நீ என் மகன் சோவை கண்டாயா, என் மகள் சோவை கண்டாயா? காரணம் அவருக்கு தான் தெரியுமே அவன் இருதயத்தை என்ன இருக்குங்கிறத. அதனால் ஆண்டவரை கேட்டுருவார். நீ இதுதானே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம். அவன் என்ன செய்கிறான்? உபவாசம் எல்லாம் செஞ்சான், உண்மைதான். ஆனால் அவன் ஞாயிற்றுக்கிழமை எழும்பி அவன் பெருமையாக பேசினா, எப்படி நீர் அந்த உபவாசத்தை அங்கீகரிக்கலாம் அப்படின்னு அங்கே என்ன செய்வான்? அவன் அங்கே என்ன செய்வான்? சுப்ரீம் கோர்ட்டில், ஹெவன்லி கோர்ட்டில் அவன் வந்து அங்கே என்ன செய்வான்? வக்கீல் மாதிரி என்ன பேசுவான். அவன் ஒரு வக்கீல். சோதனை காரணம் என்ன தெரியுமா? வக்கீல். நமக்காக அவன் என்ன செய்வான்? அங்கே போய் ஆண்டவர்கிட்ட குற்றம் சாட்டுகிறவன். எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தா கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற வக்கீல் இருக்கிற மாதிரி என்ன பிசாசு நமக்கு எதிராக போய் என்ன செய்வான்? அவன் போய் குற்றம் சாட்டி அவங்க பேசுவான். அப்படி பேசுகிற சமயத்தில் ஆண்டவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. 40 நாள் உபவாசம் பண்ணோம், அதை அக்செப்ட் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பெருமை என்கிற அந்த ஒரு காரணத்துக்காக சாத்தானுக்கு அவர் பதில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. என்னன்னா, ஆண்டவரை தர்ம சங்கடத்துக்குள்ள ஆக்கிடக்கூடாது. அவருக்கு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தானே விருப்பம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் அவர் தவிக்கிறாரு. ஏன் தெரியுமா? அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயமும் கூட. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அவங்கள உயிரோடு வைக்க முடியாது, ஆனால் உயிரோடு வைத்தாக வேண்டும். ஆகவே தான் அவர் எடுத்த தீர்மானம் என்ன? தானே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள. சாத்தான் விட மாட்டான். நீர் எப்படி நீதி உள்ளவர், உமக்கு சேர்த்தா நரகம்ன்றுவான். நரகம் எனக்கு மட்டும் இல்லை, உமக்கு சேர்த்தா நரகம். நீர் எப்படி நீதி உள்ளவர், நீதி எப்படி தவற முடியும், நீர் எப்படி பொய் சொல்ல முடியும் என்று சொல்லி அவன் என்ன வாதிட்டால் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அவனை விடுதலையாகத்தான் ஆக்கணும். ஆகினபடினால தான் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவரே அந்த மரணத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதைய தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ள சொன்னார். சர்ப்பத்தின் தலையை, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலை என்ன செய்யும்? நசுக்கும். ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறக்கிறத அன்றைக்கு என்ன செய்துட்டாரு? டிக்ளேர் பண்ணிட்டார். உலக தோற்றத்தின் போதாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அப்போ ஏற்கனவே ஆண்டவர் அதுக்கு திட்டத்தை வைத்திருந்தார். இது நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அப்படின்னால நாம் என்ன செய்ய? ஆண்டவர் ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்குள்ளே தள்ளி விடவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய மேட்டிமைக்கு இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உபவாசம் அதிகமாக பண்ணுற ஆட்கள், அதிகமாக ஜெபிக்கிற ஆட்கள்,
அதிகமாக பிரயோஜனப்படுற ஆட்கள், சில சமயத்தில் அதிகமாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆட்கள், அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவங்க ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. எப்படின்னா நடையில், உடையில், அவங்களுடைய பேச்சில், பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கும். ஒரு பிஹேவியர் சேஞ்ச் இருக்கும். காரணம் மேட்டிமை. அவங்களுக்கு அந்த அகந்தை, மேட்டிமை. நான் நல்லா ஜெபிக்கிறாள், நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை என்ன செய்துவிடும், வந்துவிடும். அதில் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை வேத புத்தகம் நமக்கு என்ன செய்ய உணர்த்துது. வெரி வெரி த கிரேட் டேஞ்சர், த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைடு. விபச்சார பாவம் செய்த தாவீதை கர்த்தர் மன்னித்தாரா இல்லையா? மன்னித்தார். ஆனால் அதே வேளையில் யாரை மன்னிக்கலை? சாத்தானை மன்னிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ப்ரைடு, த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, அந்த ஆவிக்குரிய மேட்டிமையை கொண்டு வருகிறவனே பிசாசு தான். அப்படினால நம்ம அதுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது நம்ம உபவாசம் இருக்கிற சமயத்தில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால், நம்முடைய அதாவது எமோஷன்ஸ் வந்து இல்லை பிரச்சனை வரும். எப்படி எமோஷனில் பிரச்சனை வரும்னு கேட்குறீங்களா? பசி வருது இல்லையா? அதனால தான் 58வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறது அந்த சமயத்தில் 4வது வசனத்தில் படிக்கிறீங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். ஆமாம், உபவாசம் பண்ணிட்டு வீட்டில் போனோடனே என்ன செய்வோம்? ஏதோ ஒரு சின்ன விஷயம் போதும், டானு கோவம் வந்துடும், மனைவி தூக்கி போட்டு உதைப்பீங்க. உபவாசம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம்? சொல்கிறவங்களுக்கு புரியுதா? we have to be very very alert and careful. உபவாசம் பண்ணுற நாளில் பாஸ்டர் ஏதாவது பேசிட்டாருன்னா கோவம் வந்துடும். எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இப்படி வரல, ஆனால் வந்துடும், எரிச்சல் வந்துடும். நானே சாப்பிடாமல் இருக்கிறேன். ஆகவே இந்த பசி வந்தால் என்ன போகிறோம்? 10 பறந்து போகணும்னா என்ன பறந்து போகும்? விசுவாசம் பறந்து போயிடும், அன்பு பறந்து போயிடும், அப்புறம் பொறுமை பறந்து போயிடும், சாந்தம் பறந்து போயிடும், பேயாக மாறிடுவோம். உபவாசம் மனுஷனை எப்படி மாற்றிடும்? பிசாசாக மாற்றிடும். அதனால் ரொம்ப 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 ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்திருக்கிறது. 40 உபவாசத்தை தீர்மானித்து விட்டு 2 நாள் 3 நாள் உபவாசம் தாண்டி நினைக்கிறேன். 2 நாள் 1 நாள் சாப்பிட்டாமல் இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஊருக்கு வந்தேன். என்னுடைய கசின் ஒருத்தர், ஒரு பிரதர் ஒன்று, அவர் என்னை வந்து எதையோ பேசினோன்னு சரியான கோவம் வந்துச்சு எனக்கு. நான் உபவாசம் பண்ணுறேன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அப்படின்னால நமக்கு வந்து சுகர் லோவாகும். அதே போல் என்னென்னா பசினால் என்னென்னா நமக்கு சரீரத்தில் ஏற்படுகிற கஷ்டத்தினால இரிட்டேஷன் வரும். அதை குறித்து மிகவும் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா தேவ சமூகத்தை கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ 2 விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல முடியும், வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், 3வது விஷயம். 3வது தானியேல் 10:3. தானியேல் 10:3 நம்ம ஜெபிக்க உபவாசம் என்பது நம்ம சுயநலத்துக்காக மட்டும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. எப்போவுமே என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், என் புருஷனுக்காக ஜெபிக்கிறேன், இதையே சுற்றி 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 ஜெபிக்கிற ஒரு நபர்களாக இராமல் நம்மளுடைய வாழ்க்கையிலே உபவாசம் என்பது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் தானியேலை போல என்ன செய்ய வேண்டும்? நெகேமியாவை போல நம்முடைய அனுபவம் வளர்ச்சி அடைய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? தானியேல் ஜெபித்தது எதுக்காகங்கிறது முந்தின வசனங்களை படித்து பாருங்கள். அவருடைய ஜெபத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர்கள் எல்லாரும் பின்மாற்றத்தில் போய்விட்டார்கள். இந்த பின்மாற்றத்தில் போன ஜனங்களுக்காக என்ன செய்தான்? தானியேல் ஜெபித்தான். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? அவர்கள் 400 வருஷம் என்ன செய்வார்கள்? அந்த சிறையிருப்புக்குள் செல்வார்கள் என்பது எல்லாவற்றையும் அந்த ஒரு கணக்குங்க கீழே கொடுப்பார் ஆண்டவர். 70 வீக்ஸ், அந்த 7 வாரங்கள், அந்த 70 வாரங்கள் அப்படின்லாம் கணக்குகள் வரும் பாருங்க. அதெல்லாம் சரியாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்குள் இருந்தார்கள்ங்கிற கணக்கு அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வாரங்களுக்கு பின்பு மேசியா என்ன செய்வார்? சங்கரிக்கப்படுவார் என்கிறதையும் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படின்னால
நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். பின்மாற்றத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் அங்கத்தினர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த தேசத்தில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் ஒழியும்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அது மிக மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நெகேமியா பாருங்க, நெகேமியா ஜெபிக்கிற சமயத்தில் ஆலயம் அதாவது கட்டப்படுவதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, இப்போ தேசம் இல்லை, தேசத்துக்கு திரும்பி வரணும், அப்புறம் ஆலயம் கட்டப்படணும், அந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று அந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக சொல்லப்போனால் யூதர்களின் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வளர்ச்சிக்காக அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆகவே ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ப்ரமோஷன்ஸ், சபையுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, முன்னேற்றம், எழுப்புதல், இவைகளுக்காக என்ன செய்யணும்? நம்ம முழங்கால நின்று உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தானியேலாக நம்மை மாற்றுவார். நம்மை நெகேமியாவாக கர்த்தர் உயர்த்துவார். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு அளவில் தான் நம்ம இருப்போம். ஏதோ கர்த்தர் கொடுப்பாரு, நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு கடைசி ஒரு தாத்தாவா பாட்டியா மாறி மரிச்சு போகலாம், இறந்து போகலாம். அப்படி அல்ல. கர்த்தர் நம்ம ஒரு பெரிய தலைவனாக மாற்ற வேண்டும் என்றால், தேவன் நம்ம ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவனாக தலைவியாக மாற்ற வேண்டும் என்றால், தேசத்தின் ஜனங்களுக்காக கண்ணீரோடு உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் அது தேவைப்படுகிறது, அவசியப்படுகிறது. நம்பர் 4, நான்காவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்ரா 8:23 ஃபார் ஹிஸ் கைடன்ஸ் அண்ட் ஃபார் த ஃபியூச்சர், எதிர்காலத்தினுடைய ஆங்கிலத்தில் so he fasted and implored our God for this and he listened to our entreaty அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னவென்று சொன்னால், அவருடைய கைடன்ஸுக்காக ஜெபம். எனக்கு முன்னால் பின்னால் வசனங்கள் எல்லாம் வாசித்து தான் அந்த தலைப்பு உங்களுக்கு வரும். அப்போ அவருடைய எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய எதிர்காலம் எல்லாத்தையும் வச்சு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், எதிர்காலத்தின் காரியங்கள். ஆண்டவர் நீங்களை நடத்தணும், ஆண்டவரே எங்களை நடத்தும். அகாவா நதிக்கரையில் என்ன செய்தார்கள்? உபவாசத்தை கூறினார்கள். வந்து சேர்ந்துட்டோம். எங்கே எல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணி நெகேமியாவின் ஜெபம் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து விட்டார், தேசத்தில் சேர்த்து விட்டார். இப்போ இனி நாங்கள் என்ன செய்யணும்? வாட் இஸ் த ஃபியூச்சர் பிளான்? எங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எதிர்காலத்தை எங்களுக்கு ஆண்டவர் நடத்துவீராக. என்ன எங்களுக்கு தெரியலப்பா, இவ்வளோ நாள் கர்த்தர் கொண்டு வந்தீர், இனி நாங்கள் அப்படி ஒரு ஸ்டாக்னேஷனில் இருக்கிறோம், எங்களை நீ நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய நடத்துதலுக்காக எதிர்காலத்தில் கர்த்தர் நல்ல தரிசனங்களையும் திட்டங்களையும் கொடுப்பதற்காக உபவாசித்து அங்கே ஜெபித்தார்கள். 5வது நம்பர் 5, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும். இஸ் நாட் திஸ் த ஃபாஸ்ட் தட் ஐ சோஸ் டு லூஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ் and to undo the straps of the yoke, to let the oppressed go free and to break every yoke. அப்படின்னா ஏற்கனவே அதை நம்ம பார்த்துட்டோம். ஃபார் த டெலிவரன்ஸ், எல்லாம் நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக. பலவிதமான கட்டுகள், அடிக்ஷன்ஸ் நம்மளால் விட முடியாமல் இருக்கு பாருங்க. சில சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது அல்லவா, அவையெல்லாவற்றில் நம்ம விடுவிக்கப்படும்படியாக. பாவத்தின் கட்டுகள், பாவ பழக்க வழக்கங்கள், இன்னும் என்னென்னலாம் அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விடுவிக்கப்படும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்பர் 6, சங்கீதம் 69:10, when I wept and humbled my soul with a fasting, it became my reproach. அப்படின்னா இங்கே 69 சங்கீதத்தை முழுதும் நீங்கள் படித்து பாருங்கள். என்னென்னு அவனுக்கு நிறைய பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை. அப்படி இந்த பிரச்சனைகள் மத்தியில் இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லோயா. அவன் ஜெபித்த போது அதுவும் மற்ற மக்கள் பார்த்து அதை கேவலமாக பேசுகிறார்கள் என்பது அவன் சொல்லுகிறான். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அவன் சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறான். ஆகவே எதிரிகளால் வர பிரச்சனை, பல போராட்டம், திடீர்னு சமாதானமாக இருந்தவெல்லாம் இப்போ என்ன எதிரியாக மாறிட்டான்.
அப்படிலாம் வருதுன்னா உங்கள் அலுவலகத்தில் குழப்பம், வீட்டில் குழப்பம், ஏதோ பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள வரும்போது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தாவீதை போல மேற்கொள்ள முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாலோயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்ற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் அவனுடைய வாழ்க்கை, ஹிஸ் லைஃப் வாஸ் வெரி வெரி சக்சஸ்ஃபுல். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வெற்றி உள்ள வாழ்க்கை. அவன் பிரச்சனைகளிலே அவன் மடிந்து போகவில்லை, அவன் விழுந்து போகவில்லை, அவன் இல்லாமல் போகவில்லை, அவன் வெற்றி அடைந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். கரங்களை சீத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அவன் நமக்கு நிறைய பிரச்சனை வர சமயத்தில் நம்ம எலியாவை போல சில டைமில் போய் சோர்ந்து போய் படுத்துக்கொள்கிறோம். அந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அப்படி இப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஓடிடலாம் நினைப்போம். என்ன நினைப்போம்? ஓடிடலாம். சேலத்தில் பிரச்சனைங்கிற மதுரைக்கு போயிடலாம் நினைப்போம். சேலத்தில் போய் மதுரையில் போனால் அங்கேயும் சாத்தான் தான் இருக்கிறான். இங்கே விட பெரிய சாத்தான் அங்கே இருக்கிறான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதனால இங்கே விட வேறு எங்கேயாவது பாம்பேக்கு ஓடி போயிடலான்னா, ஆமாம், இல்லை வெளிநாட்டுக்கு போயிடலான்னா பிசாசு எங்கேயுமே இருக்கிறான். எங்கே போனாலும் பிரச்சனைகள் உண்டு என்பதை மறந்து போகவே கூடாது. பிரச்சனை இல்லாமல் உலகத்தில் நம்ம எங்கேயும் வாழவே முடியாது. ஆகவே ஒரே வழி என்னன்னா, இருக்கிற இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிற காலம் வரையிலையும் நம்ம இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா பிரச்சனைகளை கர்த்தர் மேற்கொள்ளும்படி கிருபை செய்வார். பிரச்சனைகளை கர்த்தர் இல்லாமல் ஆக்குவார். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுத்தாலோயா. கடைசியா என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 14:23 வாசிக்கும் பொழுது, when they had appointed elders for them in every church with prayer and fasting, they committed them to the Lord and whom they had believed. அதாவது ஒரு நிகழ்ச்சி, ஆவிக்குரிய நிகழ்ச்சி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் கூட கல்யாணத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? 2-3 நாள் குடும்பமாக உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அப்புறம் கல்யாணம் முடிச்ச இருப்பான்னு ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு நாளாவது உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுங்கிற பாடத்தை எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் அதை செஞ்சோமான்னு செய்யலை. சோத்திரம். அப்படி செய்யாமல் போனால் அதனால் வருகிறதான விளைவுகள் அது நிச்சயமாக வரும். ஆனால் அப்படி நல்லா கல்யாணம் நடத்துறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணோம், பின்னால் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம உபவாசத்தினுடைய அர்த்தங்கள், பொருள், காரியங்களை கொடுத்து பார்க்குறோம். ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுக்கு முன்னால், ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு முன்னால் ஒரு 40 நாள் உபவாசம் போடணும். கன்வென்ஷன் முடிச்ச ஒருபாடு அப்புறம் 41 நாள் போடாட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் அதனை செய்யணும், போட்டு உபவாசம் பண்ணி செபிக்க வேண்டும். அதே போல் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னால் சனிக்கிழமையில் ஏன் உபவாசம் வச்சுருக்கோன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக. சாத்தான் தடை செய்ய வருவான். சாத்தான் அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால், அவன் சும்மா இருக்கவே மாட்டான். வெற்றிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு பிறகு பயங்கரமான தீமையான காரியங்களை செய்ய வருவான். ஆகவே நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமே. எல்லாம் எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஆமேன் ஹல்லேலூயா. முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறதும் சரிதான், இல்லைன்னா எழும்பி நின்று ஜெபிக்கிறது சரி. ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வேதத்தில் எழும்பி நின்று ஜெபிக்கிறதை பற்றி சொல்லி இருக்கிறது, முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறதை சொல்லி இருக்கிறது. ஆமேன் ஹல்லேலூயா. விதமாக தேவ சமூகத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கிறதை பற்றி சொல்லி இருக்கிறது. விதமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் கேட்பாண்டவரே, எங்களை நடத்துவீராக. Lead me, O God. Give your guidance. Oh, hallelujah. The Holy Spirit, let the Holy Spirit give us His guidance. Hallelujah. அவருடைய வழி நடத்தலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். Hallelujah. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏதோ சடங்குக்காக சும்மா நம்ம வந்து போகிறதாக இருக்கக்கூடாது. ஒரு பாரம்பரியமான, ஒரு மாய்மாலமான உபவாச ஜெபம் நமக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை எல்லாத்தையும்
மன்னிக்கணும், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, என் பேரை ஜீவத்து கரைக்கு போடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வந்ததான தோல்விகள் நிறைய உண்டு. நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான், நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் தவறு செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனுடைய குற்றஸ்தான சாட்சியிலே நம்ம இடம் கொடுத்து குற்றம் சாட்டுகிற பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. அப்படி அவன் சொல்லுவான் என்றால், உபவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இல்லை என்றால் பிசாசு நம்மை குற்றப்படுத்தி நம்ம குற்றமன சாட்சிகளை மடிந்து போக செய்து, ஓ எனக்கு ரட்சிப்பில்லை, எனக்கு பாவ மன்னிப்பு இல்லை, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்று நினைத்து நாம் சோர்ந்து போய் ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு விலகி போய் பாவத்தின் வஞ்சனையினாலே ஒருவனும் மனம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியாக, பாவத்தின் வஞ்சனையினாலே நாம் மனம் கடினப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக கரங்களை வைத்து தேவ சமுதிர ஜெபம். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் ஜெபித்து போக ஜெபிகளிலே, எங்கள் உபவாச ஜெபங்களிலே கர்த்தர் எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு எங்கள் பாவங்களை கர்த்தாவே மன்னித்து நீர் எங்களுக்கு இரக்கம் காண்பித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் இரக்கத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், இரக்கம், உம்முடைய கிருபை, அதற்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்துக்கு தக்கதாய் கர்த்தர் நமக்கு செய்யாமல், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் கர்த்தர் நமக்கு செய்யாமல் அவர் இரக்கமாய் நம்மை பாதுகாத்தாரே, உயிரோடு வைத்திருக்கிறாரே, நம்முடைய குடும்பத்துக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாரே. அதற்காக கையில் வைத்து எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஓ, என்னுடைய நன்மைகளினாலே அல்ல, என்னுடைய நீதியினாலே அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல ஆண்டவரே, இம்மட்டும் கர்த்தர் என்னை போஷித்து வருகிறீர், காப்பாற்றி வருகிறீர். ஓ, என்னை ஆசீர்வதித்து வருகிறது எல்லாம் உடைய கிருபை, 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 கிருபை என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவர் மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்வீராக, மறைவான குற்றங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. ஓ, நான் யாருக்கும் தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மறைவா இருக்கிறது ஆண்டவரே, மறைந்து ஒழித்து நான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து விடுதலை தாருன்னு சொல்லி கைகளை வைத்து எல்லாம் கேட்டு ஜெபம். ஆண்டவரே, நான் ஒளிவு மறைவிலை செய்கிறதான தவறான காரியங்கள் இருக்கிறது, பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், இவைகளிலிருந்து விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக என்று சொல்லி ஜெபம் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை தருவார், நிச்சயமாகவே விடுதலை தருவார். பிழைகள் இருக்கும் என்றால், ஆமென், மறைவான குற்றங்கள் வரும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில பிழைகள் வருகிறது. ஆமென். some mistakes, சில விதமான குறைகள், தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எங்கே நிற்கக்கூடாதோ, எதை செய்யக்கூடாது, சில காரியங்களை, சில ஒழுங்குகளை, நாம் விதிமுறைகளை மீறுகிற காரியங்களை செய்கிற சமயத்தில் அடுத்த நிலைமைக்கு சாத்தான் நம்மை கொண்டு போய் விடுகிறான். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே, ஒரு சின்ன தவறு கூட என் வாழ்க்கையில் வரக்கூடாது, சின்ன பிழைகள் கூட என் வாழ்க்கையில் வரக்கூடாது. என்னை பூர்ண ரூபவதியாய் மாற்றுவீராக, பழுதொன்றுமில்லை என்று நீ சொல்லக்கூடிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு உம்முடைய வருகையிலே எழுந்து வரத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. இந்த சபையில் துணிகரமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, துணிகரமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த சபைக்குள்ள யாருக்கும் வரக்கூடாது, காத்துக்கொள்ள முடியாது. கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, துணிகரமான பாவங்கள் எங்களை ஆட்கொள்ள விட்டா ஒட்டாதிருமையா, துணிகரமான பாவங்கள் வாழ்க்கையிலே எங்களை ஆட்கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்த விதமாக ஜெபிக்கும்படியான ஆவியை கர்த்தர் தந்து, ஆண்டவர் தாமை ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு, ஆண்டவர் இனி ஜெபிக்க போகிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பாராக, சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சபையிலே கர்த்தர் முன்னேற்றத்தை தருவாராக. ஓ ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுவதாக, மதில்கள் கட்டி எழுப்பப்படுவதாக, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதான ஆமை அனுபவங்கள் எல்லாம் மாறுவேன், பாழடைந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி எல்லாம் கர்த்தாவே வளர்ச்சி பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்றது மக்கள்
மனம் திரும்பும்படியாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னென்ன பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறீங்க? குடும்பத்தில் பிரச்சனையா? எங்கே அவங்க அலுவலகத்தில் பிரச்சனையா? இந்த பிரச்சனைகள் சுற்று வட்டாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த பக்கத்தில் இந்த ரோட்டில் சில சமயத்தில் பிரச்சனை வருகிறது. கர்த்தர் அதுலேருந்து கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். நம்ம குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரனால் வர பிரச்சனைகள், தேவையில்லாமல் வர பிரச்சனை, எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக, ஓ சபையின் மக்களை விடுவிக்கும்படியாக, ஓ ஹல்லேலூயா, நீ தாமே இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தீமையான காரியங்கள் யார் மூலம் வரக்கூடாது. கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, இந்த சபையை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கைகளை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை மகிமைப்படு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்திலையும் எங்களை தாழ்த்தி விட கரங்களை தருகிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. தேவன் தாமே வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் தாமே நீர் பதில் தருவீர்ங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்ன தேவை இருந்தாலும் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசுவே இந்த கைகளை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சரீர பிரகாரம் என்ன தேவை இருந்தாலும், பிள்ளைகள் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, சரீரம் சம்பந்தமாக, ஆத்மீக பிரகாரமாக என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நன்மையானவைகளை செய்வீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த உபவாசத்தின் பலனை உடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஒரு உதவி செய்யும். ஒரு உயிர் மீட்சி பெற உதவி செய்யும். ஒரு செழிப்பு உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.